வணக்கம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் 10 கிலோ சிக்கனில் குழம்பு தான் வைக்க போகிறேன். நான் தான் வைக்க போகிறேன். எங்களோட அம்மா வீட்டில் தான் இந்த சமையல் நடக்குது. எங்களோட குடும்ப மட்டத்தில் சின்ன ஒரு விசேஷம், அதுக்காகத்தான் சமைக்கிறேன். எல்லாமே எங்களோட குடும்பத்தாக்கள் தான் இன்றைக்கி சாப்பாடு. எங்களோட குடும்ப ஆக்களே காணும் ஒரு சபைக்கு எங்களோட சகோதரங்கள்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள்னு சொல்லி எல்லாருமே வருவாங்க. எனக்கு 2 அக்காவும் ஒரு அண்ணாவும் 2 தங்கச்சியும் இருக்கிறாங்க. நாங்கள் மொத்தம் 6 பேர். இந்த வீடியோ போன சனிக்கிழமை எடுத்தது. சரி, வாங்க கறி வைக்க தொடங்குவோம். கறி வைக்கிறதுக்கு முதல் நாங்கள் இறைச்சி சரக்கு தூளை வறுத்து கொள்ளுவோம். நான் இன்றைக்கி இந்த கடையில் வாங்கி கொண்டு வந்த பேக்கெட்டை தான் போடுறேன். வளமையாக நான் வீட்டிலேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒழுங்கு முறைப்படி எல்லாம் எடுத்து வச்சு காட்டிட்டு செய்வேன். ஆனால் இன்றைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த பேக்கெட்டை அப்படியே போட்டுட்டேன். சித்திரமிளகாய் கொஞ்சமும் கருவேப்பிலையும் போடுறேன். அதோட பெருஞ்சீரகம், சீரகம் அது 2 கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாம் போட்டு நல்ல வடிவாக வறுத்து எடுப்போம். ஆனால் இதில் இந்த இலைகள் கூடி போச்சு. இது கருவாயில் பிரிஞ்சி இலை இல்லை, அதால் எங்களுக்கு கணக்க தேவையில்லை. நான் கொஞ்சத்தை எல்லாம் எடுத்துட்டேன். இந்த இறைச்சி சரக்கை நான் இவ்வளவு பக்குவமாக வறுக்கிறேன். ஆனால் இதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக ஒன்றுமில்லை, சின்ன பிள்ளை ஒன்று நடந்து போச்சு. அதை நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இதை விட பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. அதை நான் சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் இந்த இறைச்சி சரக்கை இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நான் பெரிய தாச்சி அடுப்பில் வச்சுட்டேன். இதில் நாங்கள் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. நான் கொஞ்சம் போல் ஒரு காப்போத்தல் கூட இல்லை, கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். கறிக்கு தேவையான வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், கலந்து விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். ரொம்ப இன்றைக்கு கிடைக்கல. கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் நேரம் வதங்க விடுவோம். இப்போ நாங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சியும் உள்ளியும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறோம், அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சி 50 கிராமும் உள்ளி 100 கிராம் சேர்த்து தான் அடிச்சிருக்கிறோம். வளமையாக நாங்கள் 10 கிலோ சிக்கன்னு சொன்னால் 100 கிராம் இஞ்சியும் 100 கிராம் உள்ளியும் போட வேணும். நான் அந்த அளவுகளின்படி போடல. இஞ்சியும் உள்ளியும் அடித்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். பெரும்பாலும் நாங்கள் இறைச்சி குழம்புக்கு தக்காளி பழம் சேர்க்கிறதில்ல. எல்லாம் வதங்கிட்டுது. இனி நாங்கள் இறைச்சியை சேர்த்துக்கொள்ளுவோம். விறகடுப்பில் தனியாக பெரிய சமையல் செய்கிறேன்னு சொல்லி எங்களோட வீட்டுக்காரர் தான் பக்கத்தில் இருந்து எனக்கு எல்லா உதவியும் செய்து தந்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் வீட்டுக்குள்ளே எங்களோட மற்ற ஆட்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இறைச்சியை பாருங்கள், எவ்வளவு பளபளப்பாக நல்ல ரோஸ் நிறத்தில் இருக்குது. சில கடைகளில் நாங்கள் வாங்குகிற இறைச்சி இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த கோழிக்கு சரியான உணவு பராமரிப்பு இருக்கையிலேன்னு தான் அர்த்தம். கறிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இறைச்சியை கலந்து விடுவோம். கலந்து விடுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்படி பெரிய சமையல்கள் ஆம்பளை ஆக்களுக்கு தான் சரி, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு அவ்வளவா கஷ்டமாக தெரியல. இதுக்கு முதல் ஒரு தடவை 17 கிலோ சமைச்சிருக்கிறேன். இன்னொரு முறை 20 கிலோவும் சமைச்சிருக்கிறேன். சரியான பாத்திரங்கள் எங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் சமைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இறக்கிறதுக்கு தான் ஆம்பளை ஆக்கள் தேவை. எங்களால் தூக்கி இறக்கலாது தானே. இப்போ தான் நான் சொன்ன ரகசியத்தை பார்க்க போகிறீங்க. மூடி தான் அந்த ரகசியம். இவ்வளவு தான் மூடி இருக்குது. மூடி இல்லாமல் எப்படி நாங்கள் சிக்கன் சமைக்கிறது? இந்தளவு பெரிய தாச்சியில்
20 கிலோ சிக்கன் சமைக்கலாம். ஆனால் மூடி இல்லை. எங்களுடைய அம்மா சீட்டு போட்டு இந்த தாச்சி வாங்கினவ. தாச்சியை கொடுத்த ஆக்கள் அதுக்கு மூடி கொடுக்கல. பெரிய பாத்திரங்களை கொடுக்குற ஆக்கள் கட்டாயம் அதுக்கு செட் ஆகிற மாதிரி மூடியும் கொடுக்க வேணும். அப்போத்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். உண்மையிலேயே எனக்கு இந்த கறி வைக்கிறதுல திருப்தி இல்லை. ஏனென்னா மூடி இல்லை. மூடி இல்லாமல் எப்படி சிக்கன் அவியும்? என்ன செய்கிறது? எப்படியோ அந்த மூடியை வச்சு தான் கறி வைக்க வேணும். வாங்க எப்படியாவது இந்த கறியை வச்சு முடிச்சிடுவோம். உண்மையிலேயே கடவுளை கும்பிட்டு தான் நான் இந்த கறியை வைக்கிறேன். ஏனெண்டா மூடி சரியில்லை, மூடி காணாது, சிக்கன் அவிய வேணும், வார பிள்ளைகள் திருப்தியாக எல்லாருமே சாப்பிட வேணும். கடவுளே இந்த கறி நல்லா அவிஞ்சி வந்துடணும்னு சொல்லி நான் கும்பிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். சிக்கன் எல்லாத்தையுமே அப்படியே சைட்டால் அணைவு கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடமாக கிட்ட தள்ளி விட்டுட்டு அந்த மூடிக்கு கணக்காகிற மாதிரி திரும்பவும் மூடி வச்சுட்டேன். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஆவியெல்லாம் நல்லா வேகமாக வருது, அடுப்பு நல்லா எரியுது. இப்போ இறைச்சி ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது. ஒரு ககப்பை தடியால் கலந்து விடுவோம். இனி நான் கறிக்கு தேவையான மிளகாய் தூளை போட்டுக்கொள்ளுவோம். இந்த தூளில் எங்களோட எல்லாமே மசாலா பொருட்கள் எல்லாமே இருக்குது. மல்லி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் அவ்வளவும் இந்த தூளில் இருக்குது. இனி நாங்கள் குழம்புக்கு தேவையான தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். இதில் நான் தண்ணி பால் தான் விடுறேன். இறைச்சி கறிக்கு நிறைய தேங்காய் பால் விடக்கூடாது. முதல் பாலும் நாங்கள் விடுறதில்லை. இந்த தண்ணி பால் காணாட்டி மேலதிகமாக நாங்கள் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா அவிய விடுவோம். தேங்காய் பால் வச்சிருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியவும் விட்டுக்கொள்ளுவோம். இறைச்சியை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இறைச்சிக்கு மேலால் நிற்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்து கொள்ளுவோம். அப்போ தான் இறைச்சி நல்லா அவிஞ்சு வரும். ஏற்கனவே மூடியும் இல்லை, மூடி பிரச்சனை. அதால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். எங்களோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, பால் எல்லாமே விட்டுட்டோம். இதை இனி நாங்கள் அவிய விடுறது தான் பெரிய வேலை. ஏனெண்டா அந்த மூடி இதுக்குள்ளே போகாது. அகப்பையை வச்சுட்டும் அதுக்கு மேலே வைக்க இயலாது. இனி நாங்கள் என்ன செய்வோம்? அடுப்பை நல்லா எரிப்போம். எரித்து இப்படியே திறந்தபடியே இறைச்சியை அவிய விடுவோம். இனி நாங்கள் இந்த தாச்சுக்கு ஒரு மூடியை கடையில் தேடி வாங்க வேணும். ஆனால் இங்கே விசேஷங்களுக்கு பாத்திரங்கள் வாடகை கொடுக்குற ஆக்கள்கிட்ட நாங்கள் மூடி மட்டும் வாங்க இயலாது. ஊருக்குள்ளே இருக்கிற ஆக்கள்கிட்டையும் இவ்வளோ பெரிய மூடி ஒருத்தர்கிட்டையுமே இல்லை. எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம். அதால் இப்படியே சமைப்போம். சரி வருமென்று நினைக்கிறேன். அடுப்பை நல்லா எரிய விடுவோம். இறைச்சி அவியட்டும். பெரும்பாலும் முதலே இறைச்சி அவிஞ்சிட்டுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் திருப்தி இல்லை. எங்களோட குடும்ப மட்டத்தில் நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்கள்னு சொன்னால் நான் தான் சமைப்பேன். எனக்கு நல்ல சந்தோஷம். வடிவாக சமைச்சு கொடுக்கணும், எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட வேணும்னு சொல்லி. ஆனால் இந்த விசேஷத்துக்கு என்னுடைய ஒரு மகன் தான் தன் குடும்பத்தோடு வந்திருக்கிறார். பேரன், பேத்தி, மருமகள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 பிள்ளைகள் வெளியில் இருக்கிறாங்க, வேற இல்லை. ஒரு ஆள் கொழும்பில் இருக்கிறாள், வேலை, அவருக்கு வேற நேரம் இல்லை. மற்றவர் படிக்கிறதுக்காண்டி வெளியில் கேம்பஸில் நிற்கிறார். அவங்க 2 பேருமே வேற இல்லை. அதுதான் எனக்கு பெரிய கவலை. பிள்ளைகளும் வந்தால் எல்லாருமே இருக்கிறாங்க, சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதால் எனக்கு இதை வீடியோ எடுக்கிற ஐடியாவும் இருக்கேல்ல. ஆனால் பிறகு யோசித்தேன், என்னத்துக்கு மிஸ் பண்ணுவானேன்னு சொல்லி போட்டு ஒரு அடுப்பில் இருந்து 5 அடிக்கு அங்கால ஒரு கதிரையை வச்சு அதில் ஸ்டாண்டில் ஃபோனை செட் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுந்தான். நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அடுப்பை நல்லா எரித்தோம். ஏன்னா மூடி இல்லை தானே. எங்களோட அண்ணா பக்கத்தில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். கறி வீணாக போகுது, கறின்ற வாசம் எல்லாம் வெளியே போகுது, நீ மூடி இல்லாமல் சமைக்கிறாயன்ட்டு. மூடி இல்லாட்டி என்ன செய்கிறது? அப்படின்னு சமைக்கத்தானே வேணும். இறைச்சி நல்லா அவிஞ்சிட்டுது. ஒரு இறைச்சி கூட கரையில்லை. அது நாங்கள் அந்த நல்ல ஒரு கடையில் தான் வேண்டுவோம். இறைச்சி வளமையாகவே நாங்கள் வருஷக்கணக்காக ஒரே இடத்துல தான் வேண்டுவோம். எங்களோட வீட்டில் சாப்பிட்ற ஆக்களும் கேட்குறது, இது ப்ராய்லர் சிக்கனா அல்லது ஊர்கோழியாண்டினா அந்த இடத்துக்கு இறைச்சி இறுக்கமாக இருக்கும். அங்கே தான் நாங்கள் இன்றைக்கும் அங்கே தான் வேண்டி இருக்கிறோம். ஒரு இறைச்சி கூட கரையில்லை.
இன்றைக்கு இந்த கறி வைக்க தொடங்கினதுலேருந்து ஏதாவது சின்ன சின்ன பிசகு வந்து கொண்டு தான் இருக்குது. மூடி பிரச்சனை உண்டு. ரெண்டாவது சரியான காற்று சுழட்டி சுழட்டி அடிக்குது. பக்கத்தில் நிற்கவே பயம். அடுத்த பிசகு என்னன்னு சொன்னால், நான் வறுத்து கொடுத்த இறைச்சி சரக்கில் வசம்பை போட்டு அடிச்சிட்டாங்க. அது வேணுமென்று யாரும் போட இல்லை. இப்படி சபைகள் நடக்கல அல்லோல கல்லோலம் அங்கே இங்கே சாமான்சட்டுகளை போடுறது தானே. அப்படி எங்களுடைய அம்மா வசம்பை எடுத்து குழந்தைக்கு பொட்டு வச்சுட்டு அந்த வசம்பை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டா அது தவறி நான் வறுத்து கொடுத்த இறைச்சி சரக்குகளை விழுந்துட்டுது. அது தெரியாமல் எங்களோட பிள்ளைகள் அது மிக்சியில் போட்டு அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கு பிறகு தான் இந்த வாசத்தில் தான் தெரிஞ்சது இது வசம்புன்னு சொல்லி. அந்த இறைச்சி சரக்கை நாங்கள் அப்படியே வீசிட்டோம். அதுக்கு பிறகு திரும்பவும் எல்லாம் வறுத்து இடித்து தான் இந்த கறிக்கு நாங்கள் இறைச்சி சரக்கு போட்டோம். எங்களோட இறைச்சி குழம்பு தயாராகிட்டுது. இறைச்சி எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டுது. ஒரு இறைச்சி கூட கரைஞ்சி போகவும் இல்லை. எல்லாம் நல்ல கணக்காக வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்கு இறைச்சி சரக்கு தூள் போட்டுக்கொள்ளுவோம். இது நாங்கள் 2ஆம் தரம் வறுத்து இடித்த இறைச்சி சரக்கு தூள் போட்டுக்கொள்ளுவோம். இறைச்சி சரக்கு தூள் போட்டதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அதுக்கு பிறகு இந்த அடுப்பெல்லாம் பிரித்து விட்டுருவோம். நல்லா நெருப்பெரியக்கூடாது. குழம்பு நல்லா வற்றி பிரட்டலாக வந்துடும். குழம்பில் உப்பு அளவாக இருக்கான்னு சொல்லி பார்த்து கொள்ளுவோம். உப்பெல்லாம் கணக்காக இருக்குது. இப்போ நாங்கள் அடுப்பை குறைச்சி விடுவோம். மூடி இல்லாமலே இன்றைக்கி 10 கிலோ சிக்கன் கறி வச்சிட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லா கணக்காக பிரிஞ்சு வருது பாருங்கள். நான் கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருந்தேன். இந்த இறைச்சியிலையும் கொழுப்புகள் இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு கணக்கான எண்ணெய் பதத்தோடு இருக்குது. இறைச்சி கறிக்கு நிறைய எண்ணெய் விட்டு நிறைய எண்ணெய் மிதந்தால் சாப்பிடவும் மேலாது. இப்போ அடுப்பெல்லாம் நான் பிரித்து விட்டுட்டேன். நெருப்பு குறைய விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நாங்கள் கறியை இறக்கிடுவோம். இறக்கி ஆற வச்சுட்டு தேசி புளி விட்டு கொள்ளுவோம். குழம்பு தயாராகிட்டுது. 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க இறக்குறதுக்கு. இறைச்சி கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. கறி இறக்கியாச்சு, வாங்க சாப்பிடுவோம்.